ஆதியே துணை. எல்லாத்துக்கும் தூக்கம் வருதா? போயிடுச்சா? முத்திப்பூர்ணம் மக்களத்தில் முல்லா சர்வ மகான் மீராவான் சொல்ல ஆண்டவர்களே இவ்வளோ நேரம் திருஞான சம்பந்தர் பற்றி திருஞான சம்பந்தமே பேசினார். அவன் தானே திருஞான சம்பந்தர், அவர் பேர். நரசிம்ம அப்படி பாஞ்சிச்சு. ஏன்னா அவர் லெக்சரர், காலேஜ் லெக்சரர், எழுத்து கட்டுவார். நம்மெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தா வாத்தியாரை பார்த்தா பயந்துட்டு வருவாங்க. நாங்கள் உங்களை பார்த்து எனக்கு பயம் வருது. ஆமாம், கதை. சம்பந்தம் சில டைம் இல்லாதனால சில இதெல்லாம் கரெக்டாக பேசினார். நரசிம்ம தலையை பற்றி பேசினார். இதை பற்றி, தலையை பற்றி. தெய்வம் நம்ம அசோக சக்கரவர்த்தி, பெரிய சக்கரவர்த்தின்னு பேசுகிறோம். சக்கரவர்த்தியெல்லாம் அனுப்பி வச்ச சக்கரவர்த்தி எம்எம்ஏன்னு ஒருத்தர் இருந்தார், முருகமலை ஆனந்தர்னு, மெய்வழி முருகமலை ஆனந்தர்னு. இவங்களுக்கு தெரியும். அவங்கள கைலை ஆனந்தரை ரிஜைன் பண்ண வச்சுட்டு சபைக்கரசில் சேர்த்துனாங்க. எனக்கு பின்னாடி சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணானந்தர், எம்எம்ஏ எல்லாம், முருகமலை ஆனந்தரெல்லாம் சேர்ந்தப்போ அவர் எப்போ பார்த்தாலும் ரோஜாப்பூ மாலை ரெடி பண்ணி கொண்டு வருவார். அவ்வளோ பெருசு இல்லை, பெருசு, வெறும் ரோஜாப்பூ இவ்வளோ பெருசு இருக்கும். இந்த பக்கமாக மாட்டி விட்டு பாதை வரல் நீளமாக இருக்கும். 4 பேர் தூக்கிட்டு வந்து போடுவாங்க. ரோஜா, பன்னீர் ரோஜான்னு ரொம்ப பிடிக்கும் தெய்வத்துன்னு கேள்விப்பட்டு பன்னீர் ரோஜா மாலை போடுவாங்க. அப்படி போடுறப்ப தெய்வம் ஒரு நாளைக்கு, ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்குற, இந்த மாலை போடாதடா, தலை மாலை போடுற, என்னண்டு கேளுடா, என்னண்டு கேளுடா அப்படிங்கிறாங்க. தலை மாலைனா என்னண்டு கேளுடா. நமக்கு தான் கேள்வி கேட்க தெரியாத, பயம். தெய்வம் உத்தரவு தெய்வம் இப்படி தான் நின்றுருப்போம். அவங்க பார்த்தாவே எப்படி இருப்பாங்க, பயம்தான் வரும். பக்தி அப்புறம் இங்கே இப்படி பார்க்குறப்ப உங்களை பார்க்குற மாதிரி தெரியும், அங்கே பார்க்குற மாதிரி தெரியும். எங்கே பார்த்தாலும் அவங்க பார்வை, திவ்ய திருஷ்டி நம்ம மேலே தான் விழுவும். எத்தனை கூட்டம் இருக்கட்டும். அதுதான் சிங்கப்பார்வை. அப்படி தலைமாலை போடுறான்னாங்க. உத்தரவு தெய்வம் என்னடா உத்தரவுன்னு திட்டிவிட்டு, கண்ணாமலை திட்டுவாங்க. நல்லா அன்பு இருந்தால் திட்டுவாங்கள்ல. திட்டிட்டு தலையெல்லாம் கொண்டு வந்து காளிக்கு, பத்திரகாளி பார்த்துருக்கீங்களா? ஆதிபராசக்தி 12 சன்னதம் வச்சுருப்பாங்க. ஈசனு கூட இருக்காது. யாருக்கு இருக்கும்? காளி தேவிக்கு. காளி தேவை நம்ம போட்டால் பார்க்குறோம்னா நாக்கை நீட்டிக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு, காலில் ஒரு யமனை போட்டு மிதிச்சிக்கிட்டு, குழந்தையாட்டம் இருக்கும், யமனை போட்டு மிதிச்சிக்கிட்டு, எவ்வளோ சன்னதம் இருக்கும் எல்லாம். அவங்க தான் பராசக்தி. ஆமாம், எலும்பாரணி தலையில் மண்டை ஓட்டை போட்டு வச்சுருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. தெய்வம் அந்த பத்ரகாளி பராசக்தி மண்டை ஓட போட்டிருக்கோம்லடா காளி, அது என்னடா அர்த்தம்? அதை தான்டா உனக்கு சொன்னேன். வெறும் தலையாக கொண்டு வந்து சேர்த்துறான்னாங்க. எத்தனை தலை இருக்குது இப்போ? யாருக்கு போட்டது? தெய்வத்துக்கு போட்டது. இந்த தலையெல்லாம் அவங்களுக்குரியது. புரியுதுங்களா? அது எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, எல்லா தலையும் அவங்க அனுப்பி வச்சவங்களுக்கு தான் உரியது. அது அசோக சக்கரவர்த்தி இப்படி பண்ணார், தலை முக்கியம்னு அவங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. மனுஷன் தலை எங்கே வாங்குவாங்க? சரி, அவங்க தான் ஒன்று வாங்கணும். அவங்க ஒருத்தனால தான் வாங்க முடியும். நம்ம தான் தலையை கொடுக்க மாட்டோம்.
சரி, நான் வந்து எப்போவுமே பிரளயத்தை பற்றி நிறைய பேசுகிறேன். டைம் இல்லாதனால கொஞ்சமாக பேசுகிறேன், கேட்டுங்க. கொஞ்சம் அச்சத்தோடு இருங்க. ஏன்னா அப்போ வந்து பிரளயம் நடக்குதா இல்லையா? அப்போ தினம் நடக்குது. நமக்கு ஒரு பிரளயம் வரும், மரணங்கிற பிரளயம் வரும். அந்த பிரளயத்துலேருந்து தப்பிக்கணும்னா நமக்கு யார் துணை வேணும்? திருஞான சம்பந்தம் சொன்ன மாதிரி சிவனுடைய துணை வேணும். அந்த உலகத்துக்கு போயிட்டால் அவங்க ரசிச்சிருவாங்க. அதனால் பிரளயம் நடந்துட்டுருக்குது, அடையாளங்கள்லாம் தெரியுது. நமக்கு சாவுடைய நேரத்தில் அது பிரளயம். ஒரு மனிதன் உயிர் போகிறப்ப பிரளயம் தான் அது. நம்ம பிரளயத்தில் மாட்டினா எப்படி இருக்கும்? அந்த பூமியில் பிரளயத்தில் மாட்டிக்கிட்டால் தப்பிக்க முடியுமா? இப்போ சென்னையில் வந்துச்சு பிரளயம், வந்துச்சா இல்லையா? ஜலப்பிரளயம். இதை வந்து 2014 நான் பேசியிருக்கேன். 2014-15 25 நிமிஷத்துக்குள்ளார 2015 மாநாட்டில் பேசணும். தீர்க்க ரசனங்கிற அது சப்ஜெக்ட் எடுத்துட்டுது. இல்லை, சென்னை. அதில் ஒவ்வொரு வரியில் சொல்லியிருப்பேன். என்னை கேட்டால் நான் அதுக்கு விவரம் சொல்லுவேன். அதெல்லாம் சொல்லணுன்னா 4-5 வருஷம் ஆகும் விளக்கம் சொல்லணும். ஒவ்வொரு வரியிலையும் பிரளயம் எப்படி நடக்குன்னு சொல்லியிருக்கேன் நான். அதில் நடக்க போகிறது, இனிமேல் என்ன ஆக போகுதுன்னு 3 காலம் கொடுத்தாங்க எனக்கு. ஆனால் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இப்போ பேச முடியாது, டைம் இல்லையே. அதனால் சுருக்கமாக, நீங்களாம் பசியோடு இருப்பீங்க, யாருக்காவது சுகர் இருக்கும், வெயிட்லேருந்து வந்திருப்பீங்க, பிபி ஏறி இருக்கும். ஆம்பளைங்களாம் வந்திருக்காங்களா? பொம்பளைங்களாம் வந்துருக்கீங்களா? ஆம்பளைங்க வந்திருக்காங்களா? யாருக்கு வரல? ஏன் கூப்பிட்டு வரல? உங்கள் தலை தப்பிச்சா போருமா? அப்படியே கூட்டிகிட்டு வாங்க. பொம்பளைங்க நினச்சா ஆதாமே ஏமாத்திட்டாங்க. அந்த பழம் எனக்கு வாங்கி கொடு, அந்த பழம் எனக்கு பிடிங்கி கொடு, அந்த பழம் எனக்கு பிடிங்கி கொடு, ஏனுங்க அந்த பழத்தை பிடிங்கி கொடுங்க, ஏனுங்க அந்த பழத்தை பிடிங்கி கொடுங்கன்னு மாட்ட வச்சுட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு வேறு சிந்தி சம்பாரித்து உங்களுக்கு போடணும் பிள்ளை குட்டிக்கலாம். நீங்கள் சுகமாக வீட்டில் இருப்பீங்க. அப்படி ஆகிடுச்சு. சாபம் வாங்கியாச்சு. இந்த சாபத்தை போக்கணுன்னா யார் வரணும்? அதே இறைவன் வந்து அந்த ஆதம் பாதத்தை நமக்கு தரிசனம் கொண்டு வந்தால் ஏவாளுக்கு வேலை இல்லாமல் போயிடும். இப்படின்னா தெய்வம் வந்து சாதாரணமானவங்கள. உங்களுக்கு விவரமாக பேசணுன்னா வார்த்தையே இல்லை, சொல்லும் இல்லை, எதுவுமே இல்லை. அவங்கள பேசுகிறதுக்கு நம்மளால் முடியாது. அப்பேற்பட்ட இறைவன் கிடச்சிருக்காங்க. கருணாமூர்த்தி, காருண்யமூர்த்தி. அவங்க பிரளயத்தை பற்றி நான் கொஞ்ச நேரம் பேசலான்னு வந்தேன். அவங்க 7ஆம் பிரளயத்தை நடத்துறதுக்கு அவங்களே வந்தாங்க. அதுவும் என் தலைமேல். யாரோ நடத்துவார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேன், அதுவும் என் தலைமேல் சுமத்தி விட்டார்கள். பிரளயம் நடத்தணுன்னா எங்கேயும் மறைஞ்சிருந்து நடத்துவாங்களா? சபை நடத்தணுன்னா இங்கே வந்தால் தானே சபை நடக்கும். பிரளயம் நடக்குதுன்னா எங்கேயும் ஒளிஞ்சிருந்தவங்க செய்யணும்னு அவங்க பேடியாகுங்க. திருமேனி தாங்கி நான் வருவேன். மகதி அலைஹிஸ்ஸலாம் நான் வருவேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தார் என்றும் கூவுதையா, மகதி அலைஹிஸ்ஸலாம் வருவார் என்றும் கூவுதையான்னு சொல்லியிருக்கலடா. அப்போ வந்தாவணும் இல்லை, நான் வருவேன். எங்கே, எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன் யாரும் நினச்சி பார்க்கறதில்ல? நினச்சி பார்க்கணும், பார்க்கக்கூடாதா? வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருப்பாங்களா? என்ன நரசிம்மன், வரேன்னு சொல்லிட்டு வரணும் இல்லை அவங்க. நம்ம வேணால் போய் சொல்லுவோம், இந்த சபைக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வராமல் இருப்போம். ஆமாம், விஜய் சங்கர்கிட்ட நான் வரேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் வராமல் போயிடுவோம். ஆனால் அவங்க வர்றேன்னு சொல்லிட்டா மெய் சொன்னது மெய் தான். எதுக்கு இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, தெய்வம் சாதாரணமானவங்கிட்ட சர்வத்தையும் அனுப்பி, முதல்ல ஏற்கனவே எல்லாம் அனுப்பி எல்லா ஏற்பாடும் செஞ்சு
ஒருத்தர் 2 பேர் அனுப்பல, 28% சித்தர், முத்தர், ஏற்பாட்டு கர்த்தர். ஏற்பாட்டு கர்த்தர்னா என்ன அர்த்தம்? அந்த செயலுக்குரிய ஏற்பாடை மாத்திரம் பண்ணுவாங்க. இயேசுபெருமான கர்த்தராக வந்தார். புரியுதுங்களா? இப்போ கர்த்தாதி கர்த்தராக வந்திருக்காங்க. ஏற்பாட்டு கர்த்தர், தீர்க்கதரிசிமார்கள், பாரவான்கள், சன்னத பாரவான்கள், அவதார மூர்த்திகள், இப்படி எல்லாம் அவங்களே வந்தாங்க. ஏன்னா அவங்களே தான் வந்து ஒரு செயலை நடத்திட்டு அந்த வேலை முடிஞ்சோடனே அந்த செயலுக்கு மாத்திரம் வருவாங்க, அதை மாதிரி நடத்துவாங்க. இப்படி நடத்திட்டு அவங்க வந்துட்டு போய்ட்டு இருந்தப்ப நம்மளாம் கிடைச்சோம். கிடைச்சி அவங்கக்கிட்ட வந்தோம். அவங்க கிடைக்கல, திரும்ப மாய்கையில் மாட்டிக்கிட்டு விட்டுட்டு ஏதாவது அந்த புண்ணியம் அந்த மெமரி கார்டில் ஏற்றி வச்சுருந்தோம். இப்போ காது கொடுத்து கேட்குறோம். காது உள்ளவன் கேட்க கடவுள் நாங்கள் வேதத்தில் கேட்டுட்டு நிற்கிறோம். இப்போ நம்ம அதை பிடிச்சிக்கணும்ல. அப்படி முடிஞ்சு போச்சு. தலைவு ஒன்று அழிவு ஒன்றுன்னு மான்மியத்தில் சொல்லியிருக்காங்க தெய்வம். தலைவுக்கு நம்ம தலையெல்லாம் எடுத்தாச்சு. அழிவு பிரளயம் நடக்கணும். அந்த பிரளயம் இப்போ நடக்கலையா? நடந்துகிட்ருக்குது. நோவா காலத்தில் அவங்க சொன்ன மாதிரி ஜலப்பிரளயம் வரப்போகுது. எப்போ வரப்போகுது? அன்றைக்கி 100 வருஷம் கழித்து ஒரு விதையை கொடுத்து நட்டு அதை முளைச்சதுக்கப்புறம் மரமானதுக்கப்புறம் 100 வருஷம் கழித்து படகு செஞ்சாங்க. அதை இதில் கைவாரந்தாதையான்னு ஒருத்தர் இருக்கார். காலஞானத்தில் சொல்லியிருக்கார். எங்கள் ஆந்திராவில் கர்நாடகா பார்டர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்காங்க. முதல்ல சொல்லிடுறதுக்கு விளக்கம். தெய்வம் முடிவு காலத்தில் இந்த பூமி அழிய போகுது. யாருக்கும் தெரியாது, தெரியுமா? இந்த பூமி களைஞ்சி அழிய போகுது. எப்போ அழிய போகுது அப்படின்னா, சந்திரன் செவந்துடும். எது? சந்திரன் மேலே இருக்கிற நிலா சந்திரன் ரெட் ஆகிடும். இதுவரையிலும் 7 தடவை ஆயிடுச்சு. தெய்வம் பாடி வச்சுருக்கு பாடல். செவந்து போயிடும். அதுக்கு முடிவு காலம் எப்போன்னா, அந்த செவந்து போய் பஞ்சமி தீதியில் வரும். தீதி கணக்கு தெரியுமா உங்களுக்கு? பஞ்சமி தீதின்னு ஒன்று இருக்குது. அதாவது இது பௌர்ணமிக்கு முன்னாடியே வந்துடும். நடுவில் வரும். பௌர்ணமிக்கு ஒரு 7 நாள் 5 நாள் அது காலத்தை பொறுத்த மாதிரி வரும். அந்த பஞ்சமி தீதி பௌர்ணமி அப்போ வராது, நடுவில் வரும். அமாவாசை கழிஞ்சு வரும். பௌர்ணமிக்கு முன்னாடி சென்ட்ரலில் வரும். அந்த பஞ்சமி தீதியில் பௌர்ணமி செவந்து போயிடுச்சுன்னா இந்த பூமி 8 நாளில் அதமம்னாங்க. அடையாளம் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் நீங்கள் இப்போ பிரளயத்தில் தப்பிக்க முடியும். நம்ம தான் டெய்லி பார்க்குறோம். எப்படி வீட்டுக்காரர் சமயத்தில் பாட்டு பாடுவார். பொண்டாட்டி நினச்சி 1000 நிலவே வா 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 பாட்டெல்லாம் இது நிலமா பொண்டாட்டி சந்திரனா. இதை பார்த்துட்டு இருந்தால் அதை எப்படி பார்ப்போம்? அது செவந்து போயிடுது. செவந்து போகும்போது 8 நாளில் பூமி அதமான்ட்டாங்க. அது நாட்டர்டாமஸ். யார்? ஃப்ரெஞ்சு நாட்டர்டாமஸ். இதெல்லாம் பதிவு பண்ணி வைக்கணும். ஏன்னா நாங்கள்லாம் கிளம்பி போயிட்டே இருக்கோம். நான் அடுத்த தடவை சபைக்கு வருவேன், அடுத்த கார்த்திகை திருவிழாவுக்கு இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா? இருக்காது. எந்த நேரத்தில் கொக்கி போடுறாங்களோ, ஏன்னா அடங்கிக்கிட்டே வருது. எங்களுக்கு ஓடுறது எங்களுக்கு தெரியுமில்ல, எங்களுக்கு ஓடிட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியுமில்ல, நிற்க போகிறதுன்னு தெரியுமில்ல. அதனால் இல்லை, நாங்கள் இருக்கிறப்ப தெரிஞ்சு பதிவு பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம் வந்திருக்குது. நாளைக்கு அது கேட்டிங்கன்னா, ஓ அந்த அனந்தர் சொன்னார், யோவான் சொன்னார், அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி நடக்குது. பைபிளில் படிக்கிறீங்கள, பத்மதீவில் யோவான் வந்தார், எப்படி பண்ணார், இருட்டு ஊற்றிக்கிட்டார், சாம்பல் பூசிக்கிட்டார், சாம்பல் மேலே உட்காந்து
கர்த்தரை நினச்சார் அப்படின்னு வருதில்ல. அன்றைக்கி பத்ம தீவில் அவங்க பசியோடு இருந்து எல்லாம் செஞ்சு அவங்க தீர்க்க தரிசனம் இறக்குறாங்க. இன்றைக்கி அதை வந்து எங்களுக்கு முத்திரை போட்டதை உடச்சி எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டால் நாங்கள் தரிசியர்கள், தீர்க்க தரிசிமார்கள் எங்கேயோ வந்தாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த முன்னாடி நிற்கிறோம். யாருக்கு அடையாளம் தெரியும்? எனக்கு என்னையே அடையாளம் தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்னையே அடையாளம் தெரியல. ஏன் அடையாளம் தெரியலன்னா அவங்கள தான் தெரியுது, என்ன தெரியல. இது சூச்சாதி சூச்சமாக நான் நினைக்கிறது உங்களுக்கு புரியாது. இது ரொம்ப நான் சொல்கிறது, இது பார்வைக்குள்ளார பார்வை இருக்குது, பேச்சுக்குள்ளார பேச்சு இருக்குது. சரி, சப்ஜெக்ட் பார்ப்போம். 8 நாள் அதை பண்ணாங்க. இதை நாட்டாமஸ் என்ன பண்ணார், இந்த பூமி சந்திரன் சூரியன் இருக்குது, அந்த சந்திர சூரியன் வந்து ஒன்றுக்கு ஒன்று கலந்துருமா. சந்திரன் சூரியனை ஒன்றுக்கு ஒன்று விரும்பாகும், விரும்பலைன்னா விரோதி ஆகிடுது. ஒன்றுக்கு ஒன்று கலந்துக்கிறது இல்லை, ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக நிற்கிறது. நேருக்கு நேர் விரோதமாக நிற்கிது சந்திரனும் சூரியனும். புரியுதுங்களா? ரெண்டும் விரோதி ஆச்சுன்னா என்ன ஆகும்? இருட்டாகும். ரெண்டு விரோதம் ஆச்சுன்னா இருட்டாயிடும். ரெண்டும் தான் செயல்பட்டு இருக்கிற இந்த பூமியில். புரியுதுங்களா? ரெண்டும் கலந்துச்சுன்னா இருட்டாயிடும். இப்போ என்ன பண்ணுறாங்க, தெய்வம் ரெண்டையும் கலந்து விடுறாங்க. அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா செஞ்சார் இல்லை, என்ன செஞ்சாங்க? சந்திரனை சூரியனை கூப்பிட்டு இன்றைக்கி அமாவாசை, இன்றைக்கி தான் அப்படின்ட்டார். என்ன ஒரு கபட நாடகம் அது! புரியுமில்ல கதை. மகாபாரதம்லாம் பார்த்துருப்பீங்களா? அப்புறம் பூர்வீகாலை போடுறாங்க, செல்லு மாத்திரம் போடல, கதையும் போடுறாங்க. பூர்வீகாலை பாருங்கள், தெரியும். ரெண்டும் கலந்துருச்சுன்னா அமாவாசை. அப்போ ரெண்டும் கலந்துருது. கலந்துட்டு இருள்கோளம் வரும். இருள்கோளம் வர்றதுக்கு முன்னாடி சந்திரன் வந்து ரெட் ஆகிடுன்ட்டாங்க இவங்க. நாட்டாமஸ் சொல்கிறாங்க 11 தடவைக்கு மேலே விரும்பாதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 தடவை ஆயிடுச்சு. எது ரெட்டானது? 2014 பேசுகிறப்ப ஆகலை. 2014 பேசினோன்னு 2015 பிப்ரவரி மார்ச் 2 தடவை ஆச்சு, ரெட்டாகிடுச்சு. அப்புறம் 2015 பேசுகிறப்ப 2 தடவை ஆச்சு, 4 தடவை ஆயிடுச்சு. திரும்ப ஒரு தடவை ஆயிடுச்சு, திரும்ப ஒரு தடவை ஆச்சு, 7 தடவை ஆயிடுச்சு. இதை நோட் பண்ணால் தான் தெரியும். 7 தடவை ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை தடவை? 11 தடவைக்கு 4 தடவை. இந்த 4 தடவை ரெட் ஆகுது. இது இப்படியே ரெட் ஆகிட்டு 11ஆவது தடவை பஞ்சமி தேதியில் ரெட் ஆகிடும். சரி, பஞ்சமி தேதி தான் அங்கே வராத. இது தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கரெக்டாக சொல்லிட்டார் அவர். நடுவில் வரும். எப்படி வரும்? இதில் கம்ப்யூட்டரில் போட்டு நான் ஜாதகக்காரனை நோண்டி எந்த வருஷத்தில் ஆகுன்னு பார்த்தா எல்லா வருஷமும் அப்படி தான் வரும். என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அது எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா நான் விடலை, வரும்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சமி போன பின் பாரு அப்படின்னு தெய்வம் இறக்கி வச்சுருக்காங்க தீர்க்க தரிசனம். அப்போ பஞ்சமி தேதி வரணும் இல்லை? அந்த பஞ்சமி தேதி தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே நம்ம தீர்க்க தரிசனம் இறக்கியிருக்காங்க. அப்போ சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை? தெரிஞ்சுக்கலன்னா நீங்கள் எப்படி ஏமாந்துருவீங்கள? கோயம்புத்தூர்லேயே கூட்டம் அடிச்சுட்டு உட்காந்துக்குவீங்க. வருவீங்களா? என்னம்மா? தெரிஞ்சால் தானே வர முடியும். ஆஹா, வந்துருச்சு ஆபத்து, தீர்க்க தரிசனம் வந்துருச்சு. தீர்க்க தரிசனத்தை கைக்கொள்வாயாகான்னு சத்தியவேதத்தில் இருக்குது. உயிர்னு சொல்லிட்டாங்க தெய்வம் இல்லை, அவங்களுக்கு சொல்கிறான். தீர்க்க தரிசனத்தை கைக்கொள்வாயாக, கையில் பிடிச்சிக்கோன்னு உயிர் பிடியாக பிடிச்சிக்கோங்கிறாங்க தெய்வம். அப்போ நம்ம பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு ஆளை எனக்கு அது தகவல் கொடுத்து தேட வச்சு, அது எப்படி பஞ்சமி தேதியில் வரும் அப்படின்ட்டு இந்த உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. என்னை தேட வச்சாங்க. தேட வச்சப்போ நான் தேடினப்போ என்ன கிடச்சிது அப்படின்னா, இப்போ காலச்சக்கரம் மாறணும். பூமியில் பூமி சுற்றுது.
பூமி சுற்றுதில்ல, இப்போ சுற்றிக்கிட்டு இருக்குது. சுற்றிக்கிட்டு இருக்குது எப்படி மாறும்? இறைவன் படித்தது இல்லையா? நவகிரகங்களையும் படித்து அதை பொசிஷன்லாம் திருப்பிட்டு இருக்காங்கல்ல. பஞ்சமி திதிக்கு வரணுமில்ல, பௌர்ணமி எப்போ வரணுமில்ல, எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா பூமி பூகம்பம் ஆகுது. பூகம்பம் அடிக்குது. எப்படி அடிக்குது? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பம்பரத்தை சுற்றி விடுறீங்க. பம்பரம் தெரியுமில்ல, விளையாண்டுருக்கேம்மா? பம்பரம் கயிறு சுற்றி இப்படி விடணும்ல. சுற்றி விட்டா என்ன ஆகும்? கிர்ன்னு சுற்றிட்டு இருக்கும். கடைசியில் என்ன ஆகும்? நல்லா தலையாடி இப்படி ஆடி உழுவும். டப்புன்னு உளுந்துரும். உழுவுறப்போ ஒரு பாயிண்ட் வரும், பார்த்துருக்கீங்களா? நல்லா உன்னிப்பாக பாருங்கள். பொம்பரம் வேணால் வாங்கிக்கிங்க, சுற்றி விட்டு பாருங்கள். எப்படி சேர்க்கிங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படி சுற்றி விட்டால், இந்த கையில் சுற்றி விட்டோமா இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கோம். கடைசியில் உழுவுறப்ப ரிவர்ஸ் அடித்து விழுவோம். இப்படியே சுற்றிட்டு இருக்கோம். லாஸ்ட்டில் உழுவுறப்ப ரிவர்ஸ் அடித்து விழுவோம். ஏன் உழுவுது? நிலை தடுமாறி விழுவுது. அதுபோல் பூமி சுற்றிட்டு இருக்குது. ஆயுஸ் முடிய போகுது, ரிவர்ஸ் அடிக்குது. அறிவு சம்மதிக்குதில்ல. இது கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கேள்வி கேட்டு எவ்வளோ காலம் காத்துட்டு இருந்திருப்பேன். தூக்கமே வராது. இந்த நரசிம்மா சொன்னாங்க, தூங்காமை முக்கியம். இந்த சிங்கங்கள்லாம் விட்டால் அப்படி விளையாடும், டைம் இல்லை. தூங்காமல் அது இருந்துச்சுன்னா கிடைக்கும். அப்படி தான் எனக்கு கிடைச்சிது. தூங்காமல் இருந்தால் மனம் வீசும், கொம்முன்னு வீசும். பூ வச்சுக்கிட்டு இல்லை, பூ வைக்காமல் மனம் வீசும். இதெல்லாம் வரவு இருக்குது, தெய்வம் கொடுப்பாங்க. வரவு வந்திருக்குது. நான் பொய்யெல்லாம் சொல்லலை, நான் யதார்த்தமாக இருக்கிறது அவங்க கொடுத்து தான் நான் சொல்கிறேன். இதை சந்தித்த ஒரு ஆள் இருக்கார். நான் பேசிகிட்டு இருக்கப்ப எத்தனை தடவை பேசியிருக்கேன், நம்பலை. என்ன வந்துச்சு கேளுங்க. மனம் வேஸ்ட்டு. என்னை வந்து மோந்து பார்க்குற அப்படி நாய் மாதிரி. என்னம்மா இப்படி அடிக்குது? வேஸ்ட்டு கொடுக்குறாங்க. எனக்கு இல்லை அந்த பெருமை, என்னுடைய இறைவனுக்கு. இப்பேற்பட்ட அசலான தெய்வம் கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவங்க புகழை பேசணுமில்ல, அவங்க புகழை பாடணுமில்ல, அவங்கள நினைக்கணுமில்ல, அவங்க சொற்படி நடக்கணுமில்ல. அப்படின்னு தூண்டி விடுறதுக்கு ஒரு சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். எல்லா மதத்துக்காரங்களுக்கும் நம்ம தெய்வம் வேணும். அவங்க பிரளயத்தை நடக்கிறதுக்கு நீதி தேகத்தில் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஏன்னு கேட்டால் சுதன், பிதா, பரிசுத்தாவின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் 3 சொல்லணும்? சுதனும் நானே, பிதாவும் நானே, பரிசுத்தாவி நானேன்னு சொல்கிறாங்க. சிஷியங்களுக்கு புரியல. அன்றைக்கே புரியல, இன்றைக்கி எப்படி இருக்கும் சிஷியங்களுக்கு? சிஷிய கோடிகளுக்கு புரியாது, சொல்லு புரியாது. எழுத்து அறிவிச்சாங்கன்னா ஆஹா வந்துருச்சுராபா ஆபத்துன்னு அப்போ தான் தெரியும். அந்த எழுத்து அறிவிச்சிருக்காங்க. எனக்கு அறிவிச்சதுனால நான் எடுத்து கொடுக்குறேன். இப்படி இப்போ நடக்குது. பூமி அடித்து பஞ்சமி திதிக்கு விஞ்ஞானிகளுக்கு நாசாவுக்கு தெரியாமல், இன்னொரு 5 நிமிஷம், நாசாவுக்கு தெரியும். அந்த பாட்டு பாடியிருக்கேன். நாசாவுக்கு தெரியாமையே அவனுக்கே தெரியல, அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக சுலபாகும். அப்போ அவனுக்கு தெரியாமல் பஞ்சமிக்கு வந்துடும். ஏன் குறையுது? அடித்து இப்படி அடிக்குது, வாபஸ் அடிக்கிறது, ரிவர்ஸ். அப்படியே கம்மியாகிடும். கம்மியாகனா பஞ்சமி திதி வந்துடும். இப்போ 4 தடவை வரணும். 4 தடவை வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவங்க கையில் இருக்குது. இந்த பௌர்ணமி, அடுத்த பௌர்ணமி வந்துச்சா முடிஞ்சு போச்சு. 8 நாளில் இந்த பூமி அதமான்ட்டாங்க.
அதை வந்து அந்த அந்த கைவாரத்துறை நாராயண கவி நாராயணர் அவர் பாட்டில் சொல்லியிருக்கார். பாருங்க கேளுங்க. பிருத்தயோக நித்திரை புரியும் வேத முதல்வர் இவர். பிருத்தயோக நித்திரை புரியும் வேத முதல்வர் இவர். சகத்தனில் தர்மம் தழைத்திட வேண்டி பிருத்தியோக நித்திரை புரியும் வேத முதல்வர் இவர். சகத்தினில் தர்மம் தழைத்திட வேண்டி சர்வஜ்ஞ ஞான சத்குருதாமம் சர்வஜ்ஞான சர்க்குருதாமம் கரத்தினில் ஓலை எழுத்தாணிந்து சர்வஜ்ஞான சர்க்குருதாமம் கரத்தினில் ஓலை எழுத்தாணிந்து களியினில் நடக்கும் காரியம் அனைத்தும் களியினில் நடக்கும் காரியம் அனைத்தும் தெளிவாய் உணர்ந்திட முன்னமே அறிந்து களியினில் நடக்கும் காரியம் அனைத்தும் தெளிவாய் உரைத்திட முன்னமே அறிந்து ஆற்றலும் தந்தான் அதனால் யானும் ஆற்றலும் தந்தான் அதனால் யானும் சாற்றினேன் நடக்குமாம் நூற்றாண்டில் இவையே. இந்த இடம் நோட் பண்ணிக்கணும். ஆற்றலும் தந்தான் அதனால் யானும் சாற்றினேன் நடக்குமாம் நூறாண்டில் இவையே. சத்திய காலஞானத்தை விவரத்தை சத்திய காலஞான விவரத்தை காலஞான தீர்க்கதரிசனம் விவரத்தை புத்தியில் கொள்ளாவிட்டால் சத்திய காலஞான விவரத்தை புத்தியில் கொள்ளாவிட்டால் என்னாகும்? புத்தியில் கொள்ளாவிட்டால் பித்தராய் திரிவர் நித்தம். பித்தர்னா லூசுன்னு சொல்கிறாங்க, பைத்தியம், பாகல், உச்சி பெட்டின வாடு, அயாள் பேடியாயி மலையாளத்தில். கோயம்புத்தூர் பாஷையில் சொல்லணும்னா சொல்லுங்கம்மா. பறந்து பெறாந்து அங்கே வரையணும். பெறாந்து அயாள் பெறாது பிடிச்சி பைத்தியம் பிடிச்சோம். இப்போ பிடிச்சிட்டு இருக்குது, நம்ம நல்லா இருக்கன்னு நினச்சிட்டு இருக்கோம், பிடிச்சிட்டு இருக்குது எல்லாமே எல்லாமே. நம்ம பார்க்குற பார்வை சம்மந்தம் சொல்லியா, நம்ம பார்க்குற பார்வை பார்க்குறது எது பார்க்குதோ அதுவாகிடும். இப்போ குரங்கில் இருக்கிற மரத்தில் இருக்கிற குரங்கு பார்த்தா என்ன பண்ணுவான்? என்ன பாப்பா பண்ணுவேன்? குரங்கு பார்ப்போம், முதல்ல பயப்படுவேன், அப்புறம் என்ன பண்ணுவேன்? தைரியம் வந்துடும். அப்புறம் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவேன்? அது குருருங்க. நீ என்ன பண்ணுவ? குருரும்ப. இப்படிங்க. நீ என்ன பண்ணுவ? நீ அப்படியே பண்ணுவ. இப்படிங்க. நீ இப்படிம்ப. நீ என்ன ஆயிடுற? குரங்காயிடுற. கோயம்புத்தூரில் வந்துருந்தா கோயம்புத்தூர் பாஷை தான் பேசணும். ஏனுங்க வாங்க போங்க, குந்துங்க, பிடிக்கோருங்க, குரங்க, இப்படி தான் ஆகிடுவோம்.
நம்ம பார்க்குறத பார்த்தா யாரை பார்க்கணும்? எதிர்முகத்தில் இறைவனை பார்க்கணும், எதிர்முகத்தில் வச்சு பார்க்கணும். பார்த்தா பித்தனாக மாட்டோம். அதனால் தெய்வம் என்ன உத்தரவு பண்ணாங்க, இப்படி செவந்து போயிடுடா, வெண்ணிலா சென்னிலா ஆகிடும். வாக்கியம் இருக்குது, படிச்சிருக்கீங்கள? வெண்ணிலா சென்னிலா ஆகிடும். நீங்கள் தப்பிச்சுக்கிறது என்ன பண்ணணும்? மூல மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ தப்பிச்சுக்கிறது உழவு சொல்லியாச்சு. இந்த உழவு இந்த உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா? நீ இல்லைன்னா பித்தனை ஆகிடுவ. நித்தம் தினமும் பித்தனை ஒரு தடவை தான் ஆக முடியும். ஒரு தடவை பைத்தியம் பிடிச்சிச்சுன்னா காசு பைத்தியம் பிடிக்கும், பொம்பளை பைத்தியம் பிடிக்கும், ஒரு பொருளை இதை இழந்து போயிட்டோமா அந்த பைத்தியம் பிடிக்கும். பைத்தியக்காரங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் காசையே வச்சுட்டு இருப்பாங்க, பொம்பளை பற்றியே பேசிகிட்டு இருப்பான். பொம்பளை பைத்தியம் எது மேலே ஆசை போய் நிற்குதோ பைத்தியம் ஆகிடும். எப்படி நான் பைத்தியக்காரன் தான் நம்ப எல்லாமே பைத்தியம் பிடிச்சி தான் இருக்கும். யாராவது திட்டினா அவங்களை பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னா நான் ஒத்துக்குமாம்மா? நீ பைத்தியக்காரன்னு சொன்னால் ஒத்துக்குவியா? ஆ, ஒவ்வொரு விதத்தில் இல்லை, பைத்தியமே எது மேலே ஆசை வச்சு நிற்கிறேன் பைத்தியம் தான். அந்த ஆசை அதான் சொல்லியா, காசு மேலே பைத்தியம், துணி மேலே பைத்தியம். ஏங்க அப்படியே ஓரக்கடலில் பார்த்துட்டு வருவாங்க. அப்படியே கடையில் புது டிசைனாக எடுத்து விட்டோம்மா, ஏதாவது புதுசாக கட்டியிருந்தா உடனே என்ன பண்ணுவாங்க, எங்க பார்த்து வச்சுப்பாங்க, எங்க அந்த புடவை நல்லாயிருக்கும் வாங்கி கொடுங்க. அதுக்கு பேர் என்ன? துணி பைத்தியம், நகை பைத்தியம். ஆம்பளைங்களுக்கு வாங்கி கொடுத்து பொண்டாட்டி பைத்தியம். அவங்களுக்கு பொண்டாட்டி பைத்தியம் பிடிச்சா வாங்கி கொடுக்க முடியும். இப்படி இருக்குது பைத்தியமாக இருக்கிற பைத்தியக்காரனா. அதை மாற்றுறதுக்கு தெய்வம் உழவு சொல்லியிருக்காங்க. மூலமந்திரம் சொல்லுங்கள். மூலமந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தில் 2 பேரும் அருமையாக சொன்னாங்க. மூலமந்திரம் சொல்லுங்கள், பெரிய வணக்கம் இருங்க. சூப்பரான பாயிண்ட், தேவையானது, செயலுக்கு ஒழியது, செயலோடு இருக்கிறது. அப்படி இருந்தால் அந்த மனவேஷம் நாளைக்கு அது செவந்து போகிறப்ப நமக்கு மதி கட்டுவாங்க, புத்தி கட்டு போகாமல் இல்லை பித்து பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல, தினமும் பிடிச்சிடும். அதனால் மூலமந்திரம் சொல்லிக்கிங்கன்னு மூலமந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம். நேரம் ஆச்சுல்ல, இந்த பாடி அதுக்கு பாடல் ஒன்று அடையாளம் சொல்கிறாங்க. யார்? அதே கைவாரத்து யோகி நாரணர். காடு நாடாகும் என்று நாரணர் சொல்லு காலமும் வந்தாச்சே சிவனையாங்கிறாங்க. படித்து பாருங்க, இருக்கும். அவர் சொல்கிறது என்னென்னா, தெய்வம் உத்தரவு பண்ணதே அவங்க உத்தரவு பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க சொல்ல வச்சு தான் இவங்க சொன்னது 250 வருஷத்துக்கு முன்னாடி. பஞ்சமி சந்திரன் தன் பக்கத்தில் வியப்பை ஊட்டும். பஞ்சமின்னு சொல்கிறாங்க. பஞ்சமியில் அந்த முழு சந்திரன் வர்றப்ப பஞ்சமி சந்திரன் தன் பக்கத்தில் வியப்பை ஊட்டும். தன்னுடைய பக்கத்தில் வியப்பு ஊட்டுமா? வியப்பு ஊட்டுறன்னா வியப்பு ஊட்டுனா ஆச்சரியமா. இது செவந்து போயிடுச்சு, பார்த்துட்டு தான் இருக்கிறான். பார்த்து என்ன பண்ணுவான், பார்த்தா தாண்டா இப்படின்னா பேசாமல் இருப்போம். ஆனால் பக்கத்தில் என்னமோ ஒன்று வருது, அதை தான் உத்தரவு பண்ணுறது அவங்க. பஞ்சமி சந்திரன் தன் பக்கத்தில், சந்திரனுக்கு பக்கத்தில் வேப்பை ஊட்டும். ஆச்சரியமாக ஒரு பொருளை பார்ப்பாங்க. என்னது? அஞ்சிட மக்களும் தான் காண்பாரே தாரை ஒன்றை. அஞ்சிட மக்கள் தான் காண்பாரே தாரை ஒன்றை. தாரைன்னு என்ன? நட்சத்திரம். என்ன நட்சத்திரம்? வால் நட்சத்திரம். அஞ்சிடவே மக்கள் தான் காண்பாரே தாரை ஒன்றை. அஞ்சிடவே சும்மா இல்லை. இப்போ நட்சத்திரம் இருக்குது, பயப்பட்டுட்டு பார்ப்பாங்களாம். வால் நட்சத்திரம் வந்தால் ஏசுபிரமணன் காலத்தில் வந்துச்சு, பயந்தாங்கள்ல எல்லாம். அது மாதிரி நட்சத்திரம் வரப்போகுது, வால் நட்சத்திரம். இரத்தத்தின் நிறத்தை கொண்டு வானிலை மேகக்கூட்டம். ரத்தம் ஆகிடும் மேகம். மேகம் இப்போ என்ன கலரில் இருக்குது? வெள்ளையாக இருக்கும், கொஞ்சம் டிம்மாக இருக்கும், கருப்பாக இருக்கும். ஆனால் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அடையாளம் தெரிஞ்சுக்கங்க, செவந்து போயிடும். மேகமெல்லாம்
தனியாக சக்கச்சிவன்னு தெரியும். இப்போ எப்படி தனியாக தெரியுது? இதுக்கு பக்கத்தில் ப்ளூ பக்கத்தில் என்ன எப்படி தெரியும்? தனியாக தெரியும். ஆகாயம் நீளம், ஸ்கை ப்ளூ. செவந்து போச்சுன்னா மேகம் பளிச்சுன்னு தெரியும். அப்படி ஆயிடுமா? ரத்தத்தின் நிறத்தை கொண்டு வானிலை மேகக்கூட்டம் சித்திரம் போல தோன்றும். சித்திரம்னா ஓவியம். சித்திரம்னா தெரியுமில்ல? ஓவியமாக யானை மாதிரி, ஒட்டகம் மாதிரி, வீடு மாதிரி, என் பொண்டாட்டி மாதிரி இருக்குது பாரு, குரங்கு மாதிரி இருக்குது பாரு, அமைச்சிருவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதிசயமாக இருந்துச்சுன்னா அதை காமிப்பாங்கள்ல, ஆபத்து வருதுன்னு தெரியல. அப்படி சித்திரம் போல தோன்றும் விசித்திரம் கண்டே பின்னர் இத்தரை அழியும் நாளும் நெருங்கியே வந்ததென்று சித்தத்தில் அறிஞர் கொள்வர், தர்க்கமும் தேவையில்லை. சித்தம் இருக்கிறவங்க நீங்கள்லாம் சித்தத்தில் அறிஞர் கொள்வர். நம்மளை அவ்வளோ மரியாதையாக சொல்கிறாங்க தெய்வ பிள்ளைங்கள. அறிஞர் கொள்வர், தர்க்கமும் தேவையில்லை. தர்க்கமே பண்ணிக்காத, முடிவு தான். அதை தான் தெய்வம் 8 நாள் அதமான்னு சொல்லியிருக்காங்க. அது 11 தடவை வரப்போகுது. நிறைய மூலமந்திரம் சொல்லுங்கள். சபைக்கு வாங்க, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் புதுசாக வந்தவங்க அடிக்கடி வாங்க. எங்களை மாதிரி யாராவது எழுச்சிவா எங்கள் அனந்தருக்கு வருவாங்க, ஏதோ உளருவாங்க, கேட்டுட்டு போங்க. முடிஞ்சிச்சா? சரி, எல்லாம் பசியோடு இருப்பீங்க. இன்னும் பேசுகிறது நிறையா இருக்குது, இன்னும் பேசிக்கலாம் பின்னாடி. இன்னும் நிறைய பேசுகிறது இருக்குது. சரி, மூலமாக சொல்லிட்டுங்களா? முத்தி பூர்ணம் யாக மகளம் கருத்தினுள்ள சிரமம் நிறுவனி மகான் நீராக சோழ ஆண்டுகளை முற்றுப்பாடு வணக்கம் சொல்லிடுறேன்.